பொங்கல்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உணவாக இருக்கும். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், இல்லைனா சாயங்காலம் டிஃபனுக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான மிளகு பொங்கல். கொஞ்சம் காரமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு பொங்கலுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி எடுத்து அதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டு சுத்தமாக கழுவி அதில் தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். அடுத்தது முழு மிளகை தட்டி போட போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு குத்துக்கல்ல போட்டு ஒரு அளவுக்கு தட்டி வச்சிருங்க. ரொம்ப பொடியாக்க வேண்டாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் போட்டுருங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு 5 விசிலுக்கு வேக வச்சு வச்சுருங்க. அஞ்சு விசில் கழித்து பார்த்தோன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. பொங்கல் தயாராக இருக்குது. இப்போது இதை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், தட்டி வச்ச மிளகு, பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தாளித்த பிறகு பொங்கலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூடான மிளகு பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொங்கல் கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ நல்ல காரமான மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். சைடில் ஒரு வடை சேர்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.